ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதி பயணம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம், கேஷ் ஒன்லி அக்செப்டட், கியூஆர் கோட் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்க்கலாம். இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உங்களுடைய கியூஆர் கோடு இருக்குது இல்லைங்களா, கியூஆர் கோடை பேஸ் பண்ணி வரக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய பேங்க்கில் இவ்வளோ வரவு செலவு நடந்திருக்கு, ஸோ நீங்கள் என்ன ஜிஎஸ்டி எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனுடைய இஷ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலையுமே சென்னையில் ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். கேஷ் ஒன்லி அப்படின்றது கடை முன்னாடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கியூஆர் கோட் அப்படிங்கிறதும் ஒரு சில கடைகளில் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ எதனால் கர்நாடகாவில் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷனில் கர்நாடகாவில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7.77% அப்படிங்கிறது கர்நாடகாவில் மட்டுமே யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இது வந்து இந்தியா அளவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா அப்படின்றது வராங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வராங்க. ஸோ தமிழ்நாடு இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செகண்டில் நம்ம தமிழ்நாடு இல்லை. பட் அங்கே வரக்கூடிய நோட்டீஸஸை பேஸ் பண்ணி ஓகே நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி நோட்டீஸ் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள் பயந்துக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ உங்கள் கடையில் ஓகேங்களா, நீங்கள் ஒரு சின்ன ட்ரேடராக இருக்கலாம், புதுசாக நீங்கள் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லையா பெட்டி கடை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடு கடையிலேருந்து எல்லாத்துலேயுமே நமக்கு கியூஆர் கோடு தான் இருக்குது. எல்லாருமே கியூஆர் கோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஈஸியாக கேஷ் கேரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஏதோ ஒரு வேலையாக போகிறோம், டக்குன்னு கடைங்களில் ரோட் சைடு நம்ம பார்க்குறோன்னா டக்குன்னு ஜிபே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ இப்போ இந்த ஜிபேனால் சிக்கலா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்கு சிக்கல் வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது 2 டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சிக்கல் வரலாங்க. ஒன்று வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரலாம், இன்னொன்று ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரலாம். ஓகேங்களா. எதனால் சிக்கல் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஜிபேயில் அமௌண்ட் உள்ளே வருது இல்லைங்களா, உள்ளே வர அமௌண்ட்டு, அதாவது உங்கள் ஜென்ரலாக ஜிபேனே கிடையாது, இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஒரு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதத்தில் தான் உங்களுக்கு வரும். ஒன்று நீங்கள் சம்பாரிச்சிருக்கணும், இல்லைன்னா கடன் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, ஃப்ரெண்டுகிட்ட வாங்கியிருக்கீங்க, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது லோன் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அதை தவிர உங்களுக்கு வருமானமாக வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடியே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே வந்துடும். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா. இப்போ கியூஆர் கோடு வச்சாலே பிரச்சனையா அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் கியூஆர் கோடில் ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. நீங்களுமே அப்படி தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நீங்கள் கியூஆர் கோட்லேயே உங்கள் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் நீங்கள் எங்கேயுமே உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு பணம் உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ உங்கள் யூபிஐயில் வரக்கூடிய ஒரு ரூபாயுமே கவர்மெண்ட் என்னவா கன்சிடர் பண்ணும்னா உங்களுடைய சேல்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பொருளை சேல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான அமௌண்ட்டு தான் உங்களுக்கு யூபிஐ மூலிமா ஜிபே மூலிமா உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்கம் டேக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லணும், நான் வந்து இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய மொத்த வருமானம் ஓகேங்களா 2,50,000 ரூபாய்க்கு மேலே போகும்போது நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்றது ரூல். ஓகேங்களா. ஸோ அந்த 2 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, நீங்கள் உள்ள பணம் உள்ளே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அது தவறும் பட்சத்தில் என்ன ஆகும்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸு. இப்போ அந்த ஒரு 5 லட்ச ரூபா நான் அக்கௌண்ட்டில் உள்ள பணம் வாங்கியிருக்கேன், யூபிஐயில் பணம் வந்திருக்கு, இதை நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் எனக்கு டேக்ஸ் வருமானம், உங்களுக்கு டேக்ஸ் வராது. ஏன்னா 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. பட் ஆனால் 2,50,000 ரூபா என்றைக்கு கிராஸ் ஆகுதோ அன்றைக்கி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய கடமை. அதனால் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே யூபிஐயில் பணம் வருது அப்படின்னா அவங்க நோட்டீஸ் அனுப்பலாம். நோட்டீஸ் அனுப்புனாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு பாயிண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டியோனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இப்போ ஜிஎஸ்டி யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா,
நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்க. சர்வீஸ் ப்ரொவைடர்னால் நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணீங்க, ஒரு லேப்டாப் சர்வீஸ் பண்ணலாம், மொபைல் ஃபோன் சர்வீஸ் பண்ணலாம், இல்லையா நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சர்வீஸ் பொருள் இல்லாமல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா லிமிட்டு. அந்த 20 லட்ச ரூபா உங்களுக்கு என்றைக்கு கிராஸ் ஆகுதோ அன்றைக்கி நீங்கள் ஜிஎஸ்டி அப்படின்றது கம்பல்சரி எடுக்கணும். இது ஒரு ரூல். இன்னொரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் விற்பனை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு பொருள் இந்தாண்டை வாங்கி அந்தாண்டை விற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு என்றைக்கு 40 லட்ச ரூபா கிராஸ் ஆகுதோ அன்றைக்கி நீங்கள் ஜிஎஸ்டி கம்பல்சரி எடுத்தே ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ரூல். இப்போ நீங்கள் ஒரு யூபிஐயில் அமௌண்ட் உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா உள்ளே வந்திருக்குன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்களா அப்படின்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 20 லட்ச ரூபா கிராஸ் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, நீங்கள் என்ன ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் பில் புக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை காட்டி எனக்கு 40 லட்ச ரூபா லிமிட் இருக்குது, ஸோ நான் 40 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை இதுவே உங்களுக்கு ஒரு 40 லட்ச ரூபா கிராஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நோட்டீஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு வேறு வழியே கிடையாதுங்க. ஏன்னா ஜிஎஸ்டி ஆக்டை சொல்கிறது இந்த த்ரெஷோல்டு லிமிட் தாண்டினா எடுக்கணுங்கிறது கம்பல்சரி, மேண்டேட்ரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷனில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி பேங்க்கில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எல்லா டீட்டெயிலுமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த த்ரெஷோல்டு லிமிட் தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கியூஆர் கோடு வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ இந்த லிமிட்டெல்லாம் தாண்டும்போது நீங்கள் ஜிஎஸ்டி ஆர்சி எடுத்துக்கிறது பெட்டரு. இப்போ நீங்கள் ஒரு சாலையோர கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், நீங்கள் ஒரு கியூஆர் கோடு வச்சுருக்கீங்க, இப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் 40 லட்ச ரூபா கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஜிஎஸ்டி ரேட் வரும்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 5 ரூபா வரும். ஓகேங்களா? ஏசி இல்லாத கடை அப்படின்ற பட்சத்தில் 100க்கு 5 ரூபா வரும். ஏசி இருக்கிற கடை அப்படின்னா 18% வரும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல 100க்கு 5 ரூபா வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, என்னால் 100க்கு 5 ரூபா கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு காம்போசிஷன் ஸ்கீமில் போய்க்கலாம். அது என்ன காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய மொத்த விற்பனையில் 1% நீங்கள் ஜிஎஸ்டி கட்டிட்டு நீங்கள் அந்த கடையை ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த காம்போசிஷனுக்கும் ரெகுலர்னால் 5% கட்டுது. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு உண்டானதை உங்கள் கஸ்டமர் ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு போகிறாங்கன்னு வைங்க. அதுக்கு ரெகுலரில் நீங்கள் ஜிஎஸ்டி அவங்கக்கிட்ட வாங்கணும் அப்படின்னா 100 ரூபா பில்லுனா 5 ரூபா ஜிஎஸ்டி அவங்கக்கிட்ட 5 ரூபா கலெக்ட் பண்ணி 105 ரூபான்றதை கலெக்ட் பண்ணி 100 ரூபா நீங்கள் எடுத்துக்கணும், 5 ரூபா கவர்மெண்ட்டு கட்டிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரு. ஸோ நீங்கள் கையிலேருந்து கட்ட தேவையில்ல, நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட அந்த 5 ரூபாய் வாங்கி கட்டிடணும். ஓகேங்களா? நீங்கள் கையிலேருந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே இந்த காம்போசிஷன் ஸ்கீமில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதே 100 ரூபாய்க்கு அவருக்கே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அவர்கிட்ட வாங்கக்கூடாது. அந்த 1 ரூபாய் இருக்குது இல்லைங்களா, அதையே நீங்கள் அவர்கிட்ட வாங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 100 ரூபாய் வாங்கிக்கிட்டு 1 ரூபாய் அப்படின்றது நீங்கள் உங்கள் கையிலேருந்து தான் கட்டணும். ஸோ இங்கே வந்து வசூலிக்க முடியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் ரெகுலருக்கும் காம்போசிட் ஸ்கீமுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தாராளமாக நீங்கள் கியூஆர் கோடு வச்சு பண்ணலாம். நான் சின்ன கடை தான் நடத்துகிறேன் அப்படின்றதுனால நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமலே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா ரோட்டு கடை தானே வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. கவர்மெண்ட் சொல்லிடுச்சு 20 லட்ச ரூபா சர்வீஸ் பண்ணுறியா நீ ஜிஎஸ்டி எடு, 40 லட்ச ரூபா ட்ரேடிங் பண்ணுறியா நீ ஜிஎஸ்டி எடு அப்படின்றத அவங்க கணக்கு. நீங்கள் சின்னதாக கடை வச்சுருக்கீங்களா பெருசாக கடை வச்சுருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்ல. அவங்களுக்கு தேவை இதுதான் லிமிட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்ற டேட்டா அவங்க கையில் இருக்குது, டிபார்ட்மெண்ட் கையில் இருக்குது. ஒன்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு கம்பல்சரி பதில் சொல்லி ஆகணும். எக்காரணத்தோடு பதில் சொல்லாமல் விட்டுறாதீங்க. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற மாதிரி வருது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? டாடா, பை பை.